கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அப்படியாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கு வர விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு எங்களை விட்டு இந்த இடத்தை விட்டு போயிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது ஈசாக்கு புறப்பட்டு போய்விட்டான். அவன் கேராரிலே வந்து பள்ளத்தாக்கிலே அவன் குடியிருந்தான். அப்பொழுது அந்த ஆபிரகாமுடைய தகப்பன் துறவுகளெல்லாம் வெட்டின துறவுகளெல்லாம் அவன் தூர்த்து போட்டான், அந்த அபிமெலேக்கு ராஜா. ஆனாலும் அவன் சோர்ந்து போகாமல் அந்த துறவை வெட்டி கொண்டே இருந்தான். ஒரு துறவை வெட்டும்பொழுது அங்கே ஒரு சுரக்கும் நீரூற்றை கண்டான். அப்பொழுது அங்கே அந்த இருந்த மேய்ப்பர்கள், அந்த அபிமெலேக்குடைய மேய்ப்பர்களும் கெராரூர் மேய்ப்பர்களுக்கும் இவர்களுக்கும் வாக்குவாதம் வந்தது. அப்பொழுது அந்த ஒரு துறவை கண்டவுடன் அதுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அதற்கு பிறகு அவர்கள் இன்னமும் வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள். இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னாங்க. மறுபடியும் போய் வேறொரு இடத்துல துறவு தோண்டினான். அங்கே ஒரு நீரூற்றை கண்டார். அதற்கு சித்னா என்று பெயரிட்டார்கள். இப்பொழுது ஒவ்வொரு துறவாக வந்து தோண்டும் போதெல்லாம் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மறுபடியும் அவ்விடம் விட்டு போங்க அப்படின்னாங்க. அவன் சோர்ந்து போகாமல் போய்கிட்டே ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு ரெகபோத்தை பழுகி பெருகும்படியான சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்கப் போகிறார். அப்படியாக ஒரு ஊரில், ஒரு தேசத்தில் ஒரு பொறியாளர் இருந்தார். அவர் இராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார். ஆனாலும் அவருக்கு விவசாயத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டவர், தன்னுடைய தேசத்திலே பற்று கொண்டவர். அப்படியாக நம்முடைய தேசம் ஒரு பக்கம் பார்த்தா செழிப்பாக இருக்குது, ஒரு பக்கம் வறட்சியாக இருக்குதுன்னு சொல்லி, இது எப்படியாவது இந்த வறட்சியை நம்ம போக்கணுமேன்னு சொல்லி ஒரு குழாயில் தண்ணீரை கொண்டுக்கிட்டு வந்து அந்த செடிகளுக்கு தண்ணீரை பாய்ச்சினார், வறட்சியான பகுதிகளுக்கு. அப்பொழுது வெயிலில் அது காஞ்சி போயிடுச்சு. சரி, வெயிலில் தான் காஞ்சி போகுதுன்னு சொல்லி இரவு நேரத்தில் அந்த தண்ணியை பாய்ச்சினார். அப்பொழுதும் காலையிலே வந்தவுடன் சூரியன் பட்ட உடனே அது காய்ந்து போய்விட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் அவர் சோர்ந்து போகாமல் மனம் தளராமல் தேடிக்கொண்டே இருந்தார். அது இது எப்படியாவது ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருந்தது, அந்த அத்தி மரம். இந்த வறட்சியான பகுதியில் இந்த அத்தி மரம் இவ்வளோ செழிப்பாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் போய் கேட்டாங்க. அது என்னவோ எங்களுக்கு தெரியல, அது ஒரு அதிசயமான மரமாக இருக்குது, அது மட்டும் செழிப்பாக இருக்குது. நாங்களும் எத்தனையோ மரம் அத்தி மரம்லாம் கொண்டு வந்து நட்டோம், ஆனால் அது காஞ்சி போயிடுச்சு, இது மட்டும் செழிப்பாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஒரு நாள் நோட்டம் விட்டார். அங்கே போனவுடனே அந்த இடத்துல மரத்துக்கு அடியில் ஒருத்தர் தோண்டிகிட்டு இருந்தார். தோண்டிகிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் ஆழ்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தார். என்ன தோன்றீங்கன்னு கேட்டால், இது என்னுடைய குழாயில் வந்து ஏதோ அடைப்பு ஏற்பட்டிருக்கு, அதை சரி பண்ண வந்திருக்கு அப்படின்னார். இவர் உற்று பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த அத்தி மரத்தினுடைய வேர் அந்த குழாயில் வந்து அப்படியே படிஞ்சிருந்தது. அந்த குழாய் கொஞ்சம் உடஞ்சி அந்த நீர் அப்படியே அந்த வேரில் போய் பட்டுக்கிட்டே இருந்தது, சொட்டு சொட்டாக அந்த வேருக்குள்ளே பட்டுக்கிட்டே இருந்தது. உடனே இதை பார்த்தார். ஓஹோ, இந்த குழாயிலேருந்து லீக் ஆகிற தண்ணீர் தான் இந்த அத்திமரத்தினுடைய வேருக்கு போகுதோ என்று சொல்லி பார்த்து உடனடியாக அவர் ஆராய்ச்சி செய்தார். நாமும் இப்படி செய்யலாமே என்று சொல்லி அந்த தேசத்தில் வறட்சியை போக்குவதற்கு ஒரு குழாயின் மூலமாக சொட்டு நீர் பாசனத்தை அவர் கண்டுபிடித்தார். அவர்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சிம்சா பிளாஸ் என்கின்ற ஒரு தேவ மனுஷன். சிம்சா பிளாஸ் என்ற ஒரு மனுஷன் அந்த சொட்டு நீர் பாசனத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். நீங்களும் சோர்ந்து போகாமல் கர்த்தரிடத்திலே சமூகத்தில் ஈசாக்கை போல தேடிக்கொண்டே இருப்பீங்களா? ஜெபித்து கொண்டே இருப்பீங்களா? உங்களுக்கு சுரக்கும் நீரூற்று வரைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பீங்களா? சுரக்கும் நீரூற்று வர வரைக்கும் நீங்கள் முயற்சி எடுப்பீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சுரக்க நீரூற்று வரணும், ரெகபோத் வரணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும். வருகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உடைய கரம் கூட இருந்து அவர்களை தாங்கி நடத்தட்டும். ஒவ்வொருவரையும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody.